ஒரு 1.5 இயர் ஓல்டு கோல்டன் ரிட்ரீவர் லைக்கா மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. பயங்கரமான வாமிட்டிங் இருக்குது, சுத்தமாகவே சாப்பிடல, தண்ணி குடிச்ச உடனே வாமிட் இருக்குதுன்னு சொல்லி வந்தாங்க. அவங்க வேற எங்கேயும் பார்த்துட்டு தான் வந்தாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி தான் வந்தாங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப ஏன் வாமிட்டிங் இருக்குன்றப்ப அப்டமன் பால்பேஷன் பண்ணி பார்த்தோம். அப்டமன் பால்பேஷன் ஒன்றும் தெரியல, பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம், ஏன்னா இது பயங்கரமாக ஒரு இன்டிஸ்கிரிமினேட் ஈட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பெரிய ஸ்டோன் இன்டெஸ்டைனில் நல்லா மாட்டியிருந்தது. சரின்ட்டு அவன்கிட்ட ஓனரை கன்வின்ஸ் பண்ணி இதை நீ சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், நல்லா வந்து இந்த ஸ்டோன் வந்து நல்லா அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வி டிட் த சர்ஜரி பண்ணி அந்த பெபிள் ஸ்டோனை எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் வித்தின் 1 வீக் டாக் கேம் பேக் நார்மல், அந்த வாமிட்டிங்லாம் ஸ்டாப் ஆகி ஹி ஸ்டார்டட் டு ஈட் ஆல்சோ. பட் பெட் ஓனருக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஸோ வி ஆர் பி வெரி கேர்ஃபுல், எஸ்பெஷலி 1 year old இருக்கிற பப்பீஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டிஸ்கிரிமினேட்டாக ஈட் பண்ணும். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, கால்சியம் பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி இருந்தாலும் அந்த மாதிரி இன்டிஸ்கிரிமினேட்டாக ஈட் பண்ணும். ஸ்டோன்ஸு, காட்டனு, அப்புறம் ஹேர்ஸு, சாண்ட் பார்ட்டிகல்ஸு இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஈஸியாக சாப்பிட்ரும். நான் பார்த்ததில் நிறைய ஃபாரின் பாடி அப்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பெபிள் ஸ்டோன் தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு முறுக்கு அடிக்கிற மாதிரி கடிச்சு சாப்பிட்ரும் டாக். ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் டாக். நல்லா ட்ரைன் பண்ணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து ட்ரைன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹி வில் நாட் ஈட். ப்ளஸ் நல்ல ஃபுட்டு, நல்ல நியூட்ரிஷனாக, நல்ல வெல் பேலன்ஸ்டு ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடாது.